ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு பொரியல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை காமிக்கிறேன். முள்ளங்கி பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். 2 பெரிய முள்ளங்கி தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 3-4 காய்ந்த மிளகாய், தேவையான எண்ணெய், உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடைசியில் பெப்பர் தூள் போட்டு இறக்க போகிறோம். அதுக்காக நான் மிளகு தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே அதில் காய்ந்த மிளகாய் போட்டுடலாம். நம்ம காய்ந்த மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வேணுன்னா ஒரு 2 அல்லது 3 அப்படியே கீறி உள்ளே போட்டுடலாம். காய்ந்த மிளகாய் கொஞ்சம் வறுபட்ட உடனே கருவேப்பிலை போட்டுட்டு அதை அப்படியே அந்த கரண்டி வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை உள்ளே போட்டுடலாம். போட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூளை உள்ளே போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கூட கொஞ்சமாக போட்டால் போகிறோம். உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வதக்கலாம். மஞ்சள் தூளோட அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போன உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை நம்ம அது உள்ளே போட்டு திருப்பி வதக்க போகிறோம். முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சுகரை ரெடியூஸ் பண்ணும். இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடெண்ட். அதனால் இது அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் இந்த முள்ளங்கி பீசஸை உள்ளே போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா அப்படியே வதக்கி விட்டுறேன். வெயிட் லாஸ்க்கும் முள்ளங்கி பொரியல் ரொம்ப நல்லது. மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதோடைய தண்ணியிலே அது நல்லா வெந்துடும். நல்லா வெந்த உடனே பெப்பர் பவுடர் போட்டுட்டு அதை நல்லா ஒரு பெரட்டி விட்டுடலாம். ஸ்டவ்வில் ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes அப்படியே வச்சுட்டு கிண்ணத்தில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். முள்ளங்கி கிடைக்கும் போதெல்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 5 minutesலேயே இந்த பொரியலை பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கட்டாயம் நீங்கள் இதை செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். இது சாம்பார் சாதத்துக்கு அல்லது ரசம் சாதத்துக்கு அல்லது தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். என்ஜாய் பண்ணுங்கள்.